வணக்கம். இது நம்ம எலக்ட்ரிக்கல் வாத்தியார் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு RMU பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த RMU பற்றி பார்ப்போம். இதில் ஏற்கனவே நமக்கு தெரியும் 3 கேபிள் இதில் பண்ணலாம். 1 2 இப்போ ரெண்டாவது அக்யூட்டேட்டரை நம்ம எடுத்துட்டோம். இது இப்போது ஆஃப் பொசிஷனில் இருக்குது. இப்போது இதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அப்போ அதுக்கு நமக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டிலில் வச்சு ரைட் சைடு திருப்பினோம்னா ஆன் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், ஆன் பொசிஷனில் இருக்குது இந்த இண்டிகேட்ரு. அப்புறம் ஆஃப் பண்ணோன்னா இந்த இருக்குல்ல, அதை திருப்பி ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். அதே லீவரை வச்சு திருப்பி பிடிச்சோம்னா ஆஃப் ஆயிரும். இப்போது நம்ம இதை எர்த்திங் பண்ணோன்னா இந்த இருக்கு, அந்த டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பொசிஷன் மாற்றி வச்சுட்டு அந்த லீவரை போட்டு பிடிச்சி அப்படியே எர்த்திங் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ எர்த்திங் பண்ணிட்டு தான் நம்ம அந்த கேபிள் ஏதாவது வேலை பார்க்கணுன்னா வேலை பார்க்கணும். சும்மா வேலை பார்க்க முடியாது, ஏன்னா ஹை வோல்டேஜ் கேபிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது பழையதுபடி நம்ம இதை ஆஃப் பொசிஷனில் வச்சுக்குவோம். 11 kV க்ளவுஸ் போட்டு தான் நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். ஓகே. இப்போ அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் மூணாவது பார்த்தோன்னா அது ஐசோலேட் ஆஃப். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆஃப் அதுக்கு மேலே செப்பரேட்டாக இருக்குது. இதை இப்போ பார்ப்போம். நம்ம இந்த இருக்குல்ல, இதை ஐசோலேட் பண்ணியாச்சு. நம்ம இதை சர்வீஸ் பொசிஷனில் வச்சாதான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு சப்ளை போகும். இப்போ பாருங்கள், ஐசோலேட் பண்ணனால கேபிள் எர்த்திங் ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபார்மரோட கேபிள் எர்த்திங் பொசிஷனில் போயிடுச்சு. இப்போ ஐசோலேட் பண்ணியாச்சு. இப்போ சர்வீஸ் பண்ணுறோம். சர்வீஸ் பொசிஷனில் வச்சா ஆன் ஆயிரும். இப்போது டிரான்ஸ்ஃபார்மருக்கு செப்பரேட் ஆன் ஆஃப் திருப்பி நம்ம பண்ணணும். இந்த இருக்குல்ல, அந்த கீழே இழுத்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் பொசிஷனில் வந்துருச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவர் போகுது. இதுதான் இதனோட ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் இது இண்டிகேட்டரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது லைன் 1 லைன் 2 லைன் 3 இது எர்த்து. அதுக்குன்னு செக் பண்ணுற டெஸ்ட் பின் உண்டு. அதில் இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். லைன் 1 லைன் 2 லைன் 3. அதுக்கப்புறம் இது தெரியும் உங்களுக்கு, ரிலே, ஃப்ளாக் ரிலே. ட்ரிப் ஆயிடுச்சுன்னா அது ரெட் கலரில் இருக்கும், ஒயிட்டில் இருக்கிறது. இது நம்ம SF6 கேஸ் இண்டிகேட்டரு. அது நல்ல கரெக்ட் பொசிஷனில் இருக்கா இல்லை டேஞ்சரில் இருக்கா அப்படின்றத காமிக்கும். அப்புறம் இதில் கீழே இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, அதை புல் பண்ணோம் அப்படின்னா அது கீழே வந்துடும். கீழே வந்துருச்சுன்னா நம்ம அதில் பார்த்தே தெரியுங்க. பாருங்கள், இந்த கேபிளை நம்ம பிரிக்காமலே இதிலையே மல்டிமீட்டரையோ வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். கேபிள் ஷார்ட் எதுவும் இருக்கா. இந்த கேபிளோட ஃபேஸிங் எல்லாம் நம்ம இதில் தான் செக் பண்ணுவோம். இந்த இருக்குல்ல, 2 கேபிளையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம், 2 சைட்லேயும். டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள கேபிள் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் சைடு தான் செக் பண்ணணும், ஆஃப் பொசிஷனில் வச்சுட்டு. இதில் உள்ள 2 கேபிள், 2 இன்கமர் கேபிளையும் இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ அதில் போட்டிருப்பாங்க பாருங்கள். அதை ட்ரேயை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா கேபிள் டெஸ்ட்டுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா இது கேபிள் இதில் தான் டெர்மினேஷன் பண்ணி விட்ருப்போம். இன்கமிங் கேபிள், அவுட் கோயிங் கேபிள், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் கேபிள் அப்படின்னு 3 சேம்பர் இருக்கும். இது அந்த டோரு, இது அந்த ஹேண்டில் நம்ம அதில் வச்சிட்டோம். அப்புறம் இந்த அக்யூட்டேட்டர் நம்ம ஏற்கனவே ஒன்று எடுத்தோம் இல்லையா, ஓப்பன் பண்ணால அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இது அக்யூட்டேட்டரு கண்ட்ரோல் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறது. கரெக்டாக பாருங்கள், அந்த கார்னரில் இருக்குது. அதில் அக்யூட்டேட்டரோட கண்ட்ரோல் ஆன் ஆஃப் இல்லை ட்ரிப்பில் இருக்கா எல்லாமே இதுலேயும் இது பண்ணலாம். இது ரிமோட் ஆப்ரேஷனுக்காக நம்ம வைக்கிறது. ஸ்கேட் ஆப்ரேஷனில் இந்த அக்யூட்டேட்டர் தான் இந்த RMUவை ஆன் ஆஃப் எல்லாமே பண்ணோம். இப்போ அதை மாட்டிட்டோம் நம்ம. இது பாருங்கள், அந்த கேபிள் கிளாண்டிங் இதில் தான் பண்ணுவோம். கேபிள் சாம்பர் இதை நம்ம டோரை க்ளோஸ் பண்ணி திருப்பியும் மாட்டி வைக்கிறோம். அப்புறம் இந்த ரிலே நம்ம ஏற்கனவே தெரியும். நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபிக்ஸ் பண்ணுற LV கேபிள்ஸோட
டீட்டெயில்ஸ் அது மானிட்டர் பண்ணோம். இது ஒரு எர்த் ரிலே. அப்புறம் இது கூட ஒரு gift கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம வெளியே மாட்டி வைக்கணும். அதில் வந்து ஒருவேளை ட்ரிப் ஆயிருந்ததுன்னா ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். அதில் ஒரு எல்இடி லேம்ப் இருக்கும், 2 எல்இடி இருக்கும் ரெட் கலர். அடுத்தது இது நம்ம ஏற்கனவே தெரியும் மார்ஷலிங் பாக்ஸு. இதில் தான் ஃபுல்லாக டெர்மினேஷன்ஸு, அது ஃபைபர் ஆப்டிக் டெர்மினேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் தான் பாட்டுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.